வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். 4 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. 70% வாக்குகள் பதிவானதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதா முழு குணமடைந்து வருகிறார். இன்று மாலை தனி அறைக்கு மாற்றப்பட்டார். மதிப்பிழந்த ரூபாய் தாள்களால் மக்கள் அவதி. 24ஆம் தேதி திமுகவினர் மனிதச்சங்கிலி போராட்டம். வங்கிகளில் 4 லட்சம் கோடி டெபாசிட். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். தமிழகத்தின் 3 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் சுமார் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 1,39,445 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 291 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 3,096 அலுவலர்கள் தேர்தல் பணியிலும், 5 கம்பெனி துணைநிலை ராணுவத்தினரும், 2,773 காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காலை 7 மணிக்கு முன்னதாகவே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். அமைதியாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. அரவக்குறிச்சி தொகுதியில் 81.92% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2016 பொதுத் தேர்தலின் பொழுது ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சாவூர் பேரவைத் தொகுதியில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தஞ்சாவூர் தொகுதியில் மொத்தமுள்ள 2,68,516 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 276 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 48 மையங்கள் பதற்றமானவை என்பதால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தேர்தல் பணியில் 1,476 பணியாளர்களும், பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினரும், மத்திய ஆயுதப்படை காவலர்களும், ஆந்திர மாநில காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவுற்றது. தஞ்சாவூர் பேரவைத் தொகுதியில் 69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த தொகுதியில் மொத்தமுள்ள 2,70,299 வாக்காளர்களுக்காக 291 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் பணியில் 3,096 அலுவலர்களும், பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி துணைநிலை ராணுவத்தினரும், 2,773 காவல்துறையினரும் ஈடுபட்டிருந்தனர். தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் முடிவுற்றது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் 70.19% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. மொத்தம் 31,366 வாக்காளர்கள் வாக்களிக்க 26 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அனைத்து மையங்களும் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டதால் துணைநிலை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாலை 5 மணியளவில் 85.5% வாக்குகள் பதிவாகின. இன்று நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 5 மணி அளவில் பதிவான வாக்குகளின் விவரம்: மொத்தமுள்ள 31,362 வாக்காளர்களில் 85.76% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இன்று செலுத்தியுள்ளனர். இதனையடுத்து 4 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் முத்திரையிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இது தவிர மேற்கு வங்கம், திரிபுரா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 4 மக்களவை தொகுதிகளிலும் 8 பேரவை தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனையொட்டி அந்தந்த மாநில காவல்துறையுடன் துணைநிலை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அனைத்து தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதா முழு குணமடைந்து வருகிறார். இதனையடுத்து இன்று மாலை அவர் தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தமிழக முதல்வர் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை கிரீம் சாலையில் அமைந்துள்ள அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்றுடன் 58 தினங்கள் ஆகியுள்ள நிலையில் இன்று அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதாவது நோய் தொற்று மற்றும் நீர்ச்சத்து குறைவு உள்ளிட்ட
குறைபாடு காரணமாக அவர் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து 58 தினங்களாக அவருக்கு உயர் சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு வந்தன. லண்டனில் இருந்து வந்திருந்த ரிச்சர்ட் போன்ற மருத்துவ குழுக்கெல்லாம் அவருக்கு சிறப்பு சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் தற்போது பூர்ண உடல் நலமுடன் இருப்பதாகவும் அவர் வழக்கமான உணவுகளை எல்லாம் கொண்டுள்ளதாகவும் நேற்று சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அப்போலோ குழுமத்தின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாலை, அதாவது சரியாக ஒரு 6:15 மணிக்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் செய்தி தொடர்பாளரான CR சரஸ்வதி தெரிவிக்கும் போது கூட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தற்போது சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனமாற இறைவனுக்கு நன்றி சொல்றோம். அம்மாக்கா பிரார்த்தனை பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எங்க கழக தோழர்கள், எங்கள் மகளிர் அணி, உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள், அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களுடைய பிரார்த்தனை, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக அம்மாவை ICUல இருந்து வார்டுக்கு மாத்தியாச்சு. மனமார்ந்த நன்றியை அந்த இறைவனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியை எல்லாம் வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் எஸ் விக்னேஷ். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு அறிவிப்பால் மக்கள் படும் அவதிக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் மனிதச்சங்கிலி போராட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். அவசர கோலத்தில் அள்ளித்தலை என்பதைப் போல எவ்வித முன்னேற்பாடும் இல்லாமல் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஏழை எளிய மக்கள் பல மணி நேரம் வங்கிகளில் காத்திருக்க வேண்டிய கொடுமைகள் குறைந்த பாடில்லை என்று கூறியுள்ளார். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கும் ஏழை எளிய மக்களின் துன்பங்களை களைய நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சியினரும் வாதாடிய பொழுதும் பிரதமர் மோடி எந்த பதிலும் கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை நீக்க மத்திய அரசு உரிய அறிவிப்பை வெளியிடக் கோரி வரும் 24ஆம் தேதி திமுக சார்பில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்யும் திட்டத்தின்படி இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பணத்தாள்கள் செல்லாததாக அறிவிக்கப்பட்டதை விமர்சித்து அரசியல் செய்வோர் இந்த திட்டத்தால் ஏற்பட்டுள்ள நல்ல விளைவுகளை பற்றி அறிய வேண்டும் என்று தெரிவித்தார். நக்சல்கள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பண உதவி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்த ரவிசங்கர் பிரசாத், நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். Therefore, why can't there be a bipartisan support on an initiative which is purely in national interest? The positive impact of 4 lakh crore has come to the bank. All now clean money. The terrorist flow of counterfeit money has stopped. Therefore, India's economy is surging and India's security is also getting strengthened. அஸ்ஸாம் மாநிலத்தில் ராணுவத்தினருக்கும் உல்ஃபா தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 3 ராணுவ வீரர்கள் பலியானார்கள், ஒருவர் காயமுற்றார். தின்சுகியா மாவட்ட வனப்பகுதியில் ராணுவம் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது உல்ஃபா தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே தீவிரவாதிகள் புதைத்து வைத்திருந்த கன்னிவெடியில் சிக்கி 3 ராணுவ வீரர்கள் பலியானார்கள், ஒருவர் காயமுற்றார். இதனையடுத்து அந்த பகுதியில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். உல்ஃபா தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது, இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் 3 மற்றும் 4வது அணு உலைகள் வரும் 2023ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கும் என்று அணுமின் நிலைய திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் சிறப்புரையாற்றி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கூடன்குளம் 2வது அணு உலை பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 21ஆம் தேதி மீண்டும் இயங்க தொடங்கும் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார்.
கூடங்குளத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முதல் அணு உலை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 3 நாளுக்கான அணு உலைகளுக்கான அந்த ஃபவுண்டேஷன் கான்கிரீட் அப்படிங்கிற வேலை நடந்துட்டு இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் போர் ஆஃப் கான்கிரீட்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அடுத்த வருஷத்தில் ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 4வது அணு உலைகள் வந்து 2023-24 அந்த பீரியட்ல மின்னூட்டு தொடங்கும். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களிடம் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் 8 பேரை சிறைபிடித்தனர். அவர்களின் 2 விசைப்படகுகளையும் இலங்கை படையினர் பறிமுதல் செய்தனர். யாழ்ப்பாணம் கடற்படை முகாமில் வைத்து மீனவர்களிடம் கடற்படையினர் விசாரணை நடத்தினர். எண்ணூர் துறைமுகத்தில் இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுனாமி எச்சரிக்கை கருவி காணாமல் போனது பற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் கடலின் சீற்றம் பற்றி அறிந்து கொள்ளவும் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் உருவாவது பற்றி முன்பே தெரிந்து கொள்ளும் வகையிலும் எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டிருந்தது. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ எடை கொண்ட அந்த கருவியை திடீரென்று காணவில்லை என்று கூறப்படுகிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் சுனாமி எச்சரிக்கை கருவி காணாமல் போனது பற்றி காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு துறைமுக அலுவலர்களுக்கு மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஊழியர்கள் வங்கிகளில் அதிக அளவிலான பணத்தை டெபாசிட் செய்து வருவதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500, 1000 மற்றும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கல்லூரியில் இருந்த முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் வங்கிகளில் இன்று மூத்த குடிமக்கள் மட்டுமே பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை மாற்றிக்கொள்வதற்கான சேவை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதிப்பிழந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கொடுத்து புதிய நோட்டுகளை வாங்கி கடந்த 10 நாட்களாக வங்கியிலிருந்து மக்கள் பெற்று வருகின்றனர். இன்று மூத்த குடிமக்கள் மட்டுமே பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை மாற்றிக்கொள்வதற்கான சேவை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உரிய பணம் இல்லை என்று வங்கிகளில் தெரிவித்துள்ளதால் அன்றாட தேவையான பொருட்களை கூட வாங்க முடியவில்லை என்று மக்கள் தெரிவித்தனர். எனவே மத்திய அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எத்தனையோ பேருக்கு கல்யாணம் நின்று போச்சு. எத்தனையோ சின்ன பசங்க ட்ரீட்மெண்ட் முடியாமல் சாகுறாங்க. இதுவரையும் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துருக்காங்கன்றாங்க. இதை கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கையாகவே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த மாதிரி கியூவில் நிற்க விட்டுருக்கக்கூடாது. 8ஆம் தேதியிலேருந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க ஜனங்க. இதை இந்த கவர்மெண்ட் சரி பண்ணணும். பணம் மற்ற பேங்க்லேருந்து வரல. நாங்கள் 40 லட்ச ரூபா கேட்டோம், எங்களுக்கு 10 லட்சம் தான் கொடுத்தாங்க இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து. இதுவரைக்கும் எங்களுக்கு பணமே வரலைங்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 8ஆம் தேதியிலேருந்து எந்த பணக்காரன் கியூ நிற்கிறது கிடையாது. அன்றாட காட்சிகள் ஏழை வாழையில் தான் நிற்கிறாங்க சார். பணம் மாற்ற வரும் நபர்களுக்கு கையில் மை வைக்கும் நடவடிக்கையால் வங்கிகளுக்கு வரும் கூட்டம் குறைந்து வருவதாக பஞ்சாப் நேஷனல் வங்கி மேலாளர் சந்தியா ரவிமோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பஞ்சாப் நேஷனல் வங்கியின் 85 கிளைகள் மற்றும் 131 ஏடிஎம்களில் மக்கள் பணம் எடுத்துக் கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனை, வணிக வளாகம் என மக்கள் கூடும் இடங்களில் மொபைல் ஏடிஎம் வசதியோடு பணப்பரிமாற்றம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மை வைப்பதால் தற்பொழுது வங்கிகளுக்கு வரும் மக்களின் கூட்டம் குறைந்துள்ளதாகவும் பஞ்சாப் நேஷனல் வங்கி மேலாளர் சந்தியா ரவிமோகன் தெரிவித்தார். வாடிக்கையாளர்களுக்கு பல விதத்தில் நாங்கள் சலுகையாக சௌகரியம் பண்ணி கொடுக்கிறோம். பல இடங்களில் ஹாஸ்பிட்டல், செயின்ட் இசபெல் ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல், இல்லை சர்டன் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அங்கெல்லாம் எங்களோட வேன் சென்று பணப்பட்டுவாடா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 500 ரூபி நோட்ஸ் அண்ட் 1000 ரூபி நோட்ஸை நாங்கள் மொபைல் ஏடிஎம் மூலம் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். இந்த மை வைக்கிறது ஆரம்பித்தவுடன் பணம் மாற்றிக்கொள்ளும் கூட்டம் குறைந்து வருகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் வாடிக்கையாளர்கள் வராததால் கடைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன.
ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வங்கிகளில் புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மக்களிடம் பணப்புழக்கம் பெருமளவு குறைந்துவிட்டதால் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. அதனையடுத்து சென்னையின் பல பகுதிகளிலும் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் எப்பொழுதும் மக்கள் திரள் காணப்படும் தியாகராய நகர் பகுதியிலும் பல கடைகள் வாடிக்கையாளர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. பண தட்டுப்பாடு இருந்தாலும் முக்கிய நிகழ்வுகளுக்கு வாங்கியாக வேண்டிய ஜவுளிகள் ஆகியவற்றை வாங்குவதற்காக சிலர் மட்டும் கடை வீதிகளுக்கு வந்து செல்கின்றனர். பர்ச்சேசிங்கிறது மேண்டேட்ரி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எல்லா சுச்சுவேஷனில் எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் எனி ஒகேஷன்ஸ் ஏதாவதுனா கண்டிப்பாக வந்து வாங்கி தான் ஆகணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது வந்து உண்மையாலுமே ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான விஷயம் தான். பட் இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். மதிப்பிழந்ததாக அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளால் தொழில்துறையில் 50 முதல் 80% வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில் வர்த்தக சபையினர் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள இந்திய தொழில் வர்த்தக சபை கிளை தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் கோயம்புத்தூரில் இன்று நடைபெற்றது. இதில் மதுரை, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக பொருளாதார பிரச்சினைகள், ஜிஎஸ்டி வரி, ஒற்றை சாளர முறை உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தொழில் வர்த்தக சபை தலைவர் ரத்தினவேல், மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் வர்த்தகம் 50 முதல் 80% வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேவை வரி 18% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சேவை வரியாக 18% நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கின்றோம். ஆகவே சேவை வரி 12%-ஆகத்தான் நிர்ணயிக்க வேண்டும், 18% நிர்ணயிக்க கூடாது போன்ற சில கருத்துக்களுக்கு இருக்கின்றன. அதை இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக மத்திய அரசுக்கு நாங்கள் தெரிவிப்போம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி 298 ரன்கள் முன்னிலையில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இணைய அயலக செய்திகள். மலேசியாவில் பிரதமர் பதவி விலக கோரி பல்லாயிரக்கணக்கானோர் பேரணியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் பண மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அவர் பதவி விலக கோரி நாடெங்கும் பல்வேறு தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் கோலாலம்பூரில் பேரணியாக திரண்ட பல்லாயிரக்கணக்கானோர் பிரதமர் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதோடு அவரை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் கைகளில் ஏந்தி வந்தனர். பேரணி பற்றி கருத்து தெரிவித்த காவல்துறையினர் பேரணியாக புறப்பட்டோரில் பெரும் பகுதியினரை கோலாலம்பூரின் எல்லைப் பகுதியோடு திருப்பி அனுப்பிவிட்டதாக தெரிவித்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன்கள் எடுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டி நேற்று முன்தினம் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி 455 ரன்களை குவித்தது. இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து வீரர்கள் இந்தியாவின் சூழலை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 5 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து இன்று தொடர்ந்தது. பெயின்ஸ்டோ இணையை பிரிக்க முடியாமல் இந்திய வீரர்கள் திணறினர். எனினும் உமேஷ் யாதவும் அஸ்வினும் இதனை உடைத்தனர். 255 ரன்களுக்கு இங்கிலாந்து ஆட்டமிழந்தது. இதனையடுத்து இங்கிலாந்து ஃபாலோ ஆன போதிலும் இந்தியாவை திரும்பும் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. இந்திய தரப்பில் அஸ்வின் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த இந்தியா இன்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன்கள் எடுத்துள்ளது. கேப்டன் விராட் கோலி 56 ரன்களுடனும் ரஹானே 22 ரன்கள் எடுத்தும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். 298 ரன்கள் முன்னிலை பெற்று இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை PV சிந்து முன்னேறியுள்ளார்.
சீனாவின் ஃபுஜோவ் நகரில் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. காலிறுதிப் போட்டியில் 22-20, 21-10 என்ற நேர் செட்களில் சீனாவின் பிஜியாங்கை தோற்கடித்த PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இதனையடுத்து அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் சங்கி ஹியோனை சிந்து எதிர்கொண்டார். இந்த போட்டியில் போராடி வெற்றி பெற்ற சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ரூபாய் நோட்டுகள் தட்டுப்பாட்டால் சில்லறை வணிகத்தில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகளில் பங்குகளின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் புதிய ரூபாய் நோட்டுகளுக்கு நாடெங்கும் பெரும் தட்டுப்பாடு உள்ளது. இதனையடுத்து சில்லறை வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியும் கடனுக்காக வட்டி விகிதத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றின் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமை ஓரிரு வாரங்களில் சரியாகும் வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் மேலும் கூறுகின்றனர். சில்லறை வணிகத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலைமை வரக்கூடிய வாரத்தில் சரி செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினத்திலிருந்தே பார்த்தோன்னா சில்லறை வணிகத்தில் ஒரு சுறுசுறுப்பு பிடிச்சிருப்பதாக தகவல் கொண்டிருக்கிறது. வங்கிகள் மூலியமாக நிறைய பண பரிமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 4 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. 70% வாக்குகள் பதிவானதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதா முழு குணமடைந்து வருகிறார். இன்று மாலை தனி அறைக்கு மாற்றப்பட்டார். மதிப்பிழந்த ரூபாய் தாள்களால் மக்கள் அவதி. 24ஆம் தேதி திமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். வங்கிகளில் 4 லட்சம் கோடி டெபாசிட். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.